வாழை படம் தேட்டருக்கு வருமா வராதா அப்படின்னு சும்மா எதுவுமே பிளான் பண்ணல. நாங்கள் சும்மா இந்த படமாக மட்டும் எடுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டு ஆரம்பித்த ஒரு படம். அதுக்கப்புறம் படம் முதல் எடிட் பார்க்கும்போது எல்லாம் சொல்லிட்டாங்க இதை தேட்டருக்கு கொண்டு வாங்க, மக்கள் பெரிய ஸ்க்ரீனில் பார்க்கணும், கண்டிப்பாக மக்கள் கொண்டாடுவாங்க அப்படின்னு சொல்லி முதல் எடிட் பார்த்த என்னோட டைரக்டர் ராம் சார் எல்லாருமே சொன்னாங்க. அதுலேருந்து தான் ஸ்டார்ட் ஆச்சு இந்த விஷயம். எல்லாமே ஹாட் ஸ்டாரில் சொன்னாங்க, எல்லோரும் ஸ்டார்ட் பண்ணோம். அதுக்கப்புறம் தான் வந்து ஓகேவா, அதுக்கப்புறம் தான் வந்து இதை வந்து தியேட்டருக்கு பிளான் பண்ணோம். நினச்ச மாதிரியே எல்லாரும் சொன்ன மாதிரியே ஒரு உண்மையான கதையை வந்து தியேட்டரில் பார்க்கும்போது மக்கள் எவ்வளோ செலிப்ரேட் பண்ணுறாங்க, அதை எவ்வளோ எனக்கு ஓன் பண்ணிக்கிறாங்க அப்படிங்கிறத புரிஞ்சு நிச்சயமாக மக்களுக்கு தான் நன்றி சொல்லணும். ஏன்னா அது சின்ன கதை, பெரிய ஹீரோ யாரெல்லாம் பார்க்காம அந்த கதை ரொம்ப உண்மையாகவும் ரொம்ப நேர்மையாகவும் இருந்துச்சுன்னா அதை மக்கள் கொண்டாட தயாராகுங்க அப்படிங்கிறதுக்கான ஒரு உதாரணமாக வாழை அமைஞ்சிருக்கு. வாழையை சப்போர்ட் பண்ண, வாழையை தனதோட சொந்த கதையாக மாற்றிக்கிட்ட ஒட்டுமொத்த தமிழ் மக்களுக்கும் பத்திரிகையாளர் நண்பர்களுக்கும் எல்லாருக்குமே டீம் சார்பாக நன்றி. எல்லாருக்கும் உங்க பேனர் பெரிய அளவுக்கு நடிகர் அளவுக்கு இருந்தது. ஆனா கமலா தேட்டர்ல ஒரு இடத்துல கூட வாழையோட பேனர் இல்லை. நீங்க எதாவது நோட் பண்ணீங்களா? நீங்க போய் பாருங்க. நான் இதை சொல்லிடுறேன். முதல்ல வாழை வந்து பிளான் பண்ணது டிமார்டி காலனி தங்கலான் ஹவுஸ்ஃபுல்லே போச்சு. ஸோ உண்மையை சொல்லணும்னா பிளான் பண்ணது ஒரு ஷோல தான் வாழை பிளான் பண்ணியிருந்தோம். இன்னைக்கு படம் வந்து 4 ஷோ, நாளைக்கு சண்டே வந்து படம் வந்து 5 ஷோ. ஸோ சின்ன தேட்டர்ல ஒரு ஷோ கொடுத்த படம் இப்ப பெரிய தேட்டர்ல 5 ஷோ திங்கக்கிழமையில இருந்து. மாமன்னனுடைய நாயகன் வருங்கால துணை முதல்வர் இளைஞர்கள் அமைச்சர் இந்த படத்தை பார்க்கறதுக்காக சொன்னாரா? பார்த்துட்டாரு, 3 டைம் பார்த்துட்டாரு. அவரை பத்தி எதுவுமே வரல. மற்ற டைரக்டர்ஸ் எல்லாம் வந்து போட்டோஸ் எல்லாம் வருது. அவர் என்ன பேசினாரு? அதான் அவர் ஃபர்ஸ்ட் அதை யாரும் கவனிக்கல மீடியா. மாமன்னன் ரிலீஸ் ஆனப்பவே, மாமன்னன் ரிலீஸ் ஆக முன்னாடியே உதய் சார் வந்து ட்வீட் போட்டிருப்பாரு, உங்களோட வாழ்க்கையில சிறந்த படம் வாழைன்னு போட்டிருப்பாரு. அது நீங்க பார்க்கல, அன்னைக்கு பார்க்கல. புரியுது உங்களுக்கு? முதல்ல வாழையை பத்தி ட்வீட் போட்டது உதயநிதி சார் தான். ஓகேங்களா? இந்த படத்தை ஃபர்ஸ்ட் எடிட் பார்த்தாரு. அதுக்கப்புறம் மியூசிக்லாம் பண்ணுறதுக்கு ஒரு டைம் பார்த்தாரு. இப்போ சமீபத்தில் ஒரு டைம் பார்த்தாரு. ஓகேங்களா? அவருக்கு என்ன சொல்றது, வாழை மாமன்னன் அப்பவே வாழை ஷூட்டிங்கே வந்திருக்காரு. ஓகேங்களா? அவரை கிளாப் பண்ணி தொடங்கி வச்சாரு. அவர் என்கிட்ட பேசிட்டு தான் இருக்காரு. அதை ட்வீட் தேடி பாருங்க, அவர் ட்வீட் போட்டிருப்பாரு. இல்லை, படம் பார்த்தா கூப்பிடுவார். கலகலப்பான அப்படின்னா எனக்கும் ஆசை தான். பட் நானே ரொம்ப ரேரா இந்த மாதிரி ஆட்கள் ஜெயிக்கிறதே ரொம்ப ரேர். நானும் இந்த கலகலப்பு நீங்கள் நினைக்கக்கூடிய எல்லா விஷயம் சொல்றது நிறைய ஆட்கள் இருக்க மாதிரி எனக்கு தோணுது. ஓகேங்களா? பட் நான் கலகலப்பாக இருந்தாலும் கலகலப்புலேயும் ஏதோ ஒன்று நடந்துருது. ஒரு ஜாலியாக இப்போ இது வாழை வந்து ஒரு ஜாலியான கதை தான். ஓகேங்களா? பட் அதோட முடிவுன்னு ஒன்று இருக்குல்ல, அதுதான் உங்களை மாற்றுது. அதனால வந்து தெரில, எனக்கு ஆசை இருக்கு. அதுக்கு முதல்ல நான் ஆசுவாசப்படணும், அதுக்கப்புறம் நடக்குது ஆயிடுச்சு. பட் என்ன ஜேர்னலில் படம் பண்ணாலும் அதுக்குள்ள ஒரு நேர்மை இருக்குன்னு ஆசைப்படுறேன். அப்படிலாம் இல்ல, ரொம்ப கீழ இருந்து அடிமட்டத்துல இருந்து ஒருத்தர் எந்திரிச்சு எல்லா தடைகளையும் தாண்டி எல்லா வழிகளையும் தாண்டி அவனே வந்து முட்டி மோதி நிற்கும் போது அவனுக்கு தன்னோட முதல்ல அவனுக்கு எது ஹெவியா தங்கியிருக்கோ அந்த கதையில தான் சொல்லிட்டு போகும். எது அவனுக்குள்ள ரொம்ப அவனை போட்டு கசக்கிக்கிட்டு இருக்கோ அந்த கையில தான் சொல்லுவான். அவன் ரிலாக்ஸ்ட் ஆனதுக்கப்புறம் நீங்கள் சொல்லக்கூடிய ஜேர்னலுக்கு அவன் யோசிப்பான்.